ஒருத்தன் சும்மா சிப்ஸ் பாக்கெட் வாங்கலாம்னு சூப்பர் மார்க்கெட் போறான். ஆனா அங்க இருக்கிற ரேக்ல இருந்து திடீர்னு ஒரு மனுஷ கை வெளியே வருது. அதிர்ச்சியான அவன் மத்த பாக்கெட்டுகளை நகர்த்தி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டே இருக்கா. சூப்பர் மார்க்கெட் ஊழியர் அந்த பக்கம் வர்றத பார்த்துட்டு அந்த பொண்ணு சத்தம் போடாதீங்கன்னு சைகை காட்டுறா. உடனே அந்த மனுஷன் அவளை காப்பாத்த முடிவு பண்ணி வேணும்னே ரவுடி மாதிரி சீன் போட்டு அந்த ஊழியரை திசை திருப்புறான். அந்த கேப்ல அந்த பொண்ணு தன்னோட ஷாப்பிங் வண்டியில ஏத்தி மேல சிப்ஸ் பாக்கெட்டுகளை கொட்டி மறைச்சு யாருக்கும் தெரியாம வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணோட சின்ன பையன் இன்னும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்கான்னு. தப்பா காப்பாத்திட்டோமேன்னு நினைச்ச அந்த மனுஷன் மறுபடியும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். செக்யூரிட்டியோட கார் சாவியை தந்திரமா எடுத்துட்டு ராத்திரி நேரத்துல மறுபடியும் அந்த சூப்பர் மார்க்கெட் உள்ள போய் பையனை தேடி பிடிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட். அந்த சூப்பர் மார்க்கெட் ஊழியரும் செக்யூரிட்டியும் சேர்ந்து பொருட்களை திருடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க மாட்டிக்க போகும்போது அந்த மனுஷன் தான் அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் செயினோட ஓனருங்கிற உண்மையை சொல்றான். இதை கேட்டு அதிர்ச்சியான திருட்டு ஊழியர்கள் அவனை போட்டு தள்ளலாம்னு வரும்போது அந்த பொண்ணு சமயோசி